ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் தேவையான மிக முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. நம்ம பார்த்தோன்னா 2022 கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 360 டிகிரி ஆங்கிள் வந்து நம்ம சொல்யூஷன் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஃபுல்லாக சொல்லித்தர போகிறோன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த வகையில் இந்த வீடியோவில் 6 கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லி தந்திருப்பேன். அது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் நான் இப்போ கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ பாருங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110வது கொஸ்டின்ஸும், அதுக்கு பார்த்தோன்னா 112வது கொஸ்டின்ஸும், அதுக்கு பார்த்தா 114வது கொஸ்டின்ஸும், அதுக்கடுத்து 115வது கொஸ்டின்ஸும், அதுக்கு பார்த்தா 146வது கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் 143வது கொஸ்டின்ஸ். இந்த 6 கொஸ்டின்ஸ்க்கும் 360 டிகிரி ஆங்கிளில் வந்து சொல்யூஷன் வந்து கொடுத்துருப்பேன். நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருந்தால் அது என்ன தப்பு இருக்குது, அந்த தப்பையும் நான் சுட்டி காட்டி ஒருவேளை அதுக்கு என்னவா இருந்திருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை பார்க்காதவங்க ஃபுல்லாக பார்த்துருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்தி நம்ம என்ன பண்ணோம், வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க புலித்தேவரின் இறப்பு, அதுக்கப்புறம் பார்த்தா குயிலினுடைய இறப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனுடைய இறப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருது சகோதரனின் இறப்பு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது ஸோ நம்ம அந்த காலங்கள் சரிங்களா, யார் ஃபஸ்ட்டு எடுத்தாலும் நமக்கு ஈஸியாக தெரியும். ஆனால் அந்த இன்க்ளூடிங் டேட்டு அந்த இயரோடு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் பொறுத்துக்குள்ளே பிடிச்சி கேட்டு விட்ருவாங்க. அதுக்காக சொல்கிறேன். ஸோ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த தென்னிந்தியாவுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கிளர்ச்சியில் நிறைய நடந்திருக்கும். அதில் வந்து முதல்ல முன்னெடுத்து நடத்துனது யாருன்னா புலித்தேவர் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ புலித்தேவர் தான் ஃபஸ்ட்டு வருவார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குயிலி தான் வருவாங்க. சரிங்களா? அறுபது பார்த்தீங்கன்னா என்ன வருவாங்க, கட்டபொம்மனெல்லாம் வருவாங்க. அதுக்கப்புறமா தான் மருது சகோதரர் வருவாங்க. அப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 1, 2, 3, 4. சரிங்களா? ஸோ நம்ம இது மட்டும் இல்லாமல் நம்ம இதனுடைய டெப்த்தான ஆன்சர் வந்து நம்ம இன்னும் என்ன பண்ண போகிறோம், படிக்க தான் போகிறோம். சரிங்களா? சரி, ஜென்ரலாகவே சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த புலித்தேவர் இருக்கார்ல, ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பான்னா நிறைய கிளர்ச்சியில் நடந்திருப்பாங்க, நிறையா வின் பண்ணியிருப்பார். அவருடைய பங்கு பார்த்தா ரொம்ப மிகப்பெரியதுன்னு சொல்லுவாங்க, அதாவது அளப்பரியதுன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இவர் என்ன பண்ணியிருப்பான்னா அந்த இன்க்ளூடிங் அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா, ஸ்பெசிஃபிக்காக இவங்க வந்து புலித்தேவர் இந்த டேட்டில் தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியல. சரிங்களா? ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா கடைசியாக அவங்க ஒரு காட்டுக்குள்ளே தப்பி சென்றார் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் புக்கில் நிறைய சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கான இருக்காது. அவர் என்ன கடைசியாக ஒரு காட்டுக்குள்ளே தப்பிச்சு சென்றார், அவ்வளோதான். அவருடைய இறப்பு ஒரு மர்மமாக தான் இருக்குது. அவருடைய ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப இதுவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது அந்த காட்டுக்குள்ளே தப்பி போன வருஷம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இவர் தான் ஃபஸ்ட்டு செத்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. 1767 இவர் என்ன பண்ணியிருப்பார், காட்டுக்குள்ளே தப்பிச்சு போயிருப்பார். சரிங்களா? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் குயிலி. சரிங்களா? குயிலினாவே உங்களுக்கு எடுத்தோடனே தெரியும். ஏன்னா சிவகங்கை வந்து மீட்டெடுக்கும்போது வேல்நாச்சியாருக்கு உதவி செய்யறதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த கிடங்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க விழுந்து தண்ணியே வந்து அர்ப்பணிச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது சிவகங்கை மீட்டெடுக்கப்பட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா 1780. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன். சரிங்களா? கட்டபொம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கான்செப்ட் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 72 பாளையங்களாக செயல்பட்டு இருந்தது. சரிங்களா? இந்த 72 பாளையத்தில் கட்டபொம்மனும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாளையக்காரத்துக்கு ஒரு ஹெட்டாக தலைவராக இருந்தார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா கிழக்கு பாளையம், அந்த 72 பாளையத்தை மேற்கு பாளையமும் அப்புறம் கிழக்கு பாளையம் சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. இந்த மேற்கு பாளையத்துக்கு வந்து யார் ஹெட்டாக இருந்தாங்கன்னா புலித்தேவர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு பாளையத்துக்கு வந்து யார் ஹெட்டாக இருந்தாங்கன்னா கட்டபொம்மன் தான். கட்டபொம்மன். சரிங்களா? சரி, இந்த புலித்தேவருக்கு ஒதுக்கப்பட்ட பாளையம் பேர் என்னென்னா நெற்கட்டும் செவல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கட்டபொம்மனுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். பாஞ்சால குறிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பாஞ்சால குறிச்சி இல்லை குறிஞ்சி என்ன சொல்லுவாங்க. பாஞ்சால குறிஞ்சி வந்து கட்டபொம்மனுக்கு வந்து அவர் ஹெட்டாக இருந்தார். சரிங்களா? அப்போ கட்டபொம்மன் வந்து எப்போ இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் அந்த படிக்கும்போதே இந்த மாதிரி விஷயத்த நீங்கள்
டேட்டோடு படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஏன்னா கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கயத்தாறு பிளேஸில் வந்து எப்போ டெத் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17, 1799 சொல்கிறாங்க. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செப்டம்பரும் சொல்கிறாங்க, செப்டம்பர் 17 சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் ஆப்ஷனில் எது இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து படிக்கும்போது ஸோ ரொம்ப க்ளோஸ்டான ஒரு டேட்டா சரிங்களா. ஸோ சில இடங்கள் புக்கில் வந்து நீங்களே படிச்சிருப்பீங்க, அக்டோபர் 17, 1799 கூட இருக்கலாம். சில இடங்களில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, அங்கே வந்து செப்டம்பர் 17 கூட இருக்கலாம். ஸோ நான் 2 டேட்டும் கொடுக்குறேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய சிவசுப்பிரமணியம் இருப்பார், அவருக்கு அப்புறமா தான் இவர் டெத் ஆகிருப்பார். அந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ அதுவும் பார்த்தா சிவசுப்பிரமணியம் இருக்கும் சரிங்களா, அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சிவசுப்பிரமணியம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸில் வந்து டெத் ஆனான்னா நாகலாபுரம். இதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாகலாபுரத்தில் வந்து என்ன இயர் டேட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13, 1799 சரிங்களா. இவர் வந்து அங்கே தூக்கிலிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அதுக்கப்புறம் பார்த்தா மருது சகோதரர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மருது சகோதரர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் திருப்பத்தூர் கோட்டையில் வந்து ஸோ தூக்கிலிடப்பட்டார்கள். ஸோ இவருடைய டேட் வந்து பார்த்திங்கன்னா 1801 அக்டோபர் 24 சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இதே வருஷத்தில் இதுக்கப்புறமா சரிங்களா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பாஞ்சாலக்குறிஞ்சியை சேர்ந்த பார்த்திங்கன்னா ஸோ ஊமைதுறையும் அது பாஞ்சாலக்குறிஞ்சி பிளேஸில் பாஞ்சாலக்குறிஞ்சி இல்லை குறிச்சி இந்த பிளேஸில் வந்து யார் டெத் ஆகிருப்பாங்கன்னா ஸோ ஊமைத்துறையும். இந்த மாதிரி டேட்டாஸில் நீங்கள் தேடி எடுக்கணும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஊமைத்துறையும் செவத்தையாவும் சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுவீங்க. நான் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருக்கேன், அதுவும் சொல்லிடுறேன். டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1801 நவம்பர் 16 வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தூக்கிலிட்டு இருப்பாங்க சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு திப்பு சுல்தான்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எல்லா இடத்துலையும் வரும் சரிங்களா. ஏன்னா சில பேர் வந்து பார்த்தா இவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார், அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ நீங்கள் திப்பு சுல்தானுடைய இயர் டேட் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ திப்பு சுல்தானுடைய இறப்பு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1799 ஏப்ரல் 5 வந்து திப்பு சுல்தான் வந்து டெத் ஆனாங்க சரிங்களா. ஏன்னா நம்ம அந்த கால வரிசை படத்தில் வந்து ஒருவேளை திப்பு சுல்தான் வந்து முன்னோர் கொடுத்து என்னாகும், ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்காக சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தென்னிந்திய கிளர்ச்சிக்கு முக்கியமாக பங்களித்தவங்க இவங்கெல்லாம் சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தீரன் சின்னமலை பார்த்தீங்கன்னா ஸோ என்ன வருஷம் அப்படி பார்த்தீங்கன்னா 1805 ஜூலை மாதம் 31 வந்து எந்த கோட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரி கோட்டையில் வந்து என்ன பண்ணியிருப்பார், தூக்கிலிட போட்டிருப்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன், அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இப்போது இந்த திருச்சி பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்னது திருச்சி பிரகடனம்? இந்த திருச்சி பிரகடனம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் நடந்தது, அது எந்த மாதம், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு யார் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 1801 ஜூன் மாதம். ஸோ முக்கிய பங்களிப்பு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் சரிங்களா. மருது சகோதரர்கள் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இதை தொடர்ந்து அவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் முறை அப்படின்னு நம்ம
ஆரம்பத்தில் நம்ம படிச்சுட்டே வந்தாலும் எத்தனை பாளையக்காரர் இருக்குது, இவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனை இவர் வந்து இந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கடைசியாக பார்த்தோன்னா இந்த பாளையக்காரர் முறையை வந்து நீக்கம் செஞ்சுருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் நம்ம படிக்கும்போது அந்த லாஸ்ட் எண்ட் ஆஃப் ஸ்டேஜை வந்து நம்ம படிக்காமல் போயிடுவோம். ஸோ அந்த பாளையக்காரர் முறையை நீக்கம் செய்த ஆண்டு, சரிங்களா, நீக்கம் செய்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1801 ஜூலை 31 இந்த பாளையக்காரர் முறையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நீக்கம் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா, அது எந்த உடன்படிக்கை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ கர்நாடகா உடன்படிக்கை. சரிங்களா, இது சேம் அட் த சேம் இதுவும் என்னென்னா கர்நாடகா உடன்படிக்கையுடைய நாள் தான் இது. கர்நாடகா உடன்படிக்கையுடைய நாள் இது. அதாவது கர்நாடகா உடன்படிக்கை 1801 ஜூலை 31 அந்த உடன்படிக்கை செஞ்சதுக்கு மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க, சரி பாளையக்காரர் முறையை வந்து நீக்கம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கியிருப்பாங்க. இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கொடுக்க வேண்டிய ஒரு சில ஆன்சர்ஸ். சரிங்களா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, பின்வருவனற்றுள் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, சாக்கிய பௌத்த சங்கம், அத்வைனந்தா சபை அது சபா, அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கான ஆன்சர் மூவ் பண்ணிடலாம். ஸோ இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது என்னென்னா ஆதி திராவிட மகாஜன சபை. சரிங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. இதில் என்னுடைய ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் கொடுக்க போகிறேன். அதையும் நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண நோட் பண்ணிகிட்டே வரலாம். சரிங்களா, அப்போது இரட்டைமலை சீனிவாசன் துவங்கப்பட்டது என்னென்னா ஆதி திராவிட மகாஜன சபை தான். எந்த வருஷம்னு கேட்பாங்க. சரிங்களா, 1893 தான் இது என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற 2 கொஷின்ஸ் இருக்குல்ல, சாக்கிய பௌத்த சங்கம், அப்புறம் பார்த்தோன்னா அத்வைனந்தா சபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இது வந்து யார் உருவாக்கியிருப்பாங்கன்னா ஸோ அயோத்திதாசர் தான். யார், அயோத்திதாசர் பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா, அவர் தான். ஸோ இந்த சாக்கிய பௌத்த சங்கம் பார்த்தீங்கன்னா ஸோ எப்போ அந்த வருஷம் என்னென்னு கேட்பாங்க. அதுவும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1898 வந்து சாக்கிய பௌத்த சங்கம் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அது வந்து எங்கே நிறுவியிருப்பாங்கன்னா ஸோ சென்னையில் வந்து நிறுவியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ சென்னை வந்து நீங்கள் கொஞ்சம் மெயின் அது சொல்லுடைய ரிலேட்டடாக கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ முக்கியமாக நீங்கள் இயர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அத்வைனந்த சபாவை பொறுத்தவரை ஸோ அது முக்கியமான அந்த இயர்ஸ் வந்து நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து கிடைக்கல. ஸோ அத்வைனந்த சபா வந்து அவர் வந்து உருவாக்கியிருப்பார், அவ்வளோதான். சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரிங்களா, இது யார் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இரட்டைமலை சீனிவாசனை பற்றி இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இந்த வாரத்தில் ஃபுல்லாக நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அது நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அவருக்கு நிறைய பட்டங்களெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அவருடைய சுயசரி இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எல்லாமே டேட்டாஸ் வந்து ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்று நீங்கள் எழுதி வச்சுட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு சில பட்டங்களை வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அந்த பட்டம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ராவ் சாஹிப், அது ராவ் சாஹிப்னு சொல்லிட்டு ஒரு பட்டம். ஸோ இந்த பட்டம் வந்து எப்போ அவருக்கு வழங்கினாங்க அப்படின்னா 1926 வழங்கினாங்க. அது பார்த்தோன்னா ராவ் பகதூர்னு ஒரு பட்டம். சரிங்களா, ராவ் பகதூர் அப்படின்னு ஒரு பட்டம். ஸோ இந்த பட்டம் வந்து பார்த்தோன்னா ஸோ எப்போ 1930 வந்து இவங்களுக்கு வழங்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா திவான் பகதூர் சொல்லுவாங்க. திவான் பகதூர். ஸோ இதுக்கான பட்டம் வந்து அவருக்கு எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா ஸோ 1936 கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இவருடைய ஒரு சுயசரிதை இருக்குது. அந்த சுயசரிதை வந்து நேம் என்ன, அது எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இவருடைய சுயசரிதம் பார்த்தீங்கன்னா ஸோ ஜீவிய சரித சருக்கம் சொல்லுவாங்க. ஜீவிய சருத சருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வருஷம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1939. சரிங்களா, 1939 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து இன்னும் நீங்கள் இரட்டைமலை சீனிவாசனை பற்றி கொஞ்சம் ஒரு சில கான்செப்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பூனா ஒப்பந்தம் நடந்திருக்குல்ல. ஸோ பூனா ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா 1932 நடந்திருக்கும். சரிங்களா, பூனா ஒப்பந்தம்
நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1932 பூனா ஒப்பந்தம் நடந்திருக்கும். இதில் வந்து இவரும் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கையெழுத்து போட்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அந்த கான்செப்டும் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸோ ஒட்டமேசை மாநாடு வந்து நடந்திருக்கும் சரிங்களா. 1930, 31, 32 அப்படின்னு சொல்லிட்டு 1930, 1931, 1932 சரிங்களா. முதல் வட்ட மேசை மாநாடு, இரண்டாம் வட்ட மேசை மாநாடு, மூன்றாம் வட்ட மேசை மாநாடுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2 வட்ட மேசை மாநாட்டுக்கு வந்து குரல் கொடுத்தோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கான்செப்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. அப்புறம் இரட்டமலை சீனிவாசன் பார்த்தீங்கன்னா 1930 + 1931 நடந்த முதல் மற்றும் இரண்டாம் வட்ட மேசை மாநாட்டுக்கு வந்து குரல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இவருடைய பேசிக்காக இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ என்ன சொல்லலாம்னா இவர் சென்னை மகாஜன சபை இருக்குல்ல சரிங்களா, அதனுடைய தலைவராக கூட இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கூட்டமைப்பு தலைவராக கூட இருந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதனுடைய தலைவராக கூட இருந்திருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசனை பற்றி பேசிக்கான ஒரு சில டேட்டாஸ் தான் சரிங்களா. இவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சில நேரங்கள் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து பிறந்திருப்பார். இங்கே காஞ்சிபுரத்தில் பிறந்திருப்பார் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் சரிங்களா. இது வந்து யாருன்னா ஸோ எம்சி ராஜான்னு சொல்லுவாங்க. யார்? எம்சி ராஜா. இவர் தான் அந்த சங்கத்தை வந்து நிறுவியிருப்பாங்க. ஸோ என்ன இயரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா அதுக்கான இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1928. இது எவ்வளோ? 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம்னு சொல்லிட்டு இவர் நிறுவியிருப்பார். யார்? எம்சி ராஜா சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டாக எதுனா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவர் என்னன்னா ஜென்ரலாகவே இந்த ஒடுக்கப்பட்ட வகுப்பு இருக்குல்ல, ஸோ அதில் முக்கியமான ஒரு தலைவராக கூட இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவருடைய முக்கியமாக என்னென்னா ஸோ டீச்சர் ஜாப் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தோன்னா சென்னை மாகாணத்தில் பார்த்தோன்னா ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யாருன்னா இவர் தான். அந்த வருஷம் என்னென்னு கேட்பாங்க சரிங்களா, அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1920 to 1926 சரிங்களா. ஸோ இந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும். சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒருவர் யாருன்னா ஸோ இவர் தான். அது யார்? எம்சி ராஜா. ஸோ எந்த வருஷம்னா 1920 1926 வரை இதனுடைய கான்செப்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதனுடைய ரிலேட்டடாக வேறு எந்த அந்தளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் சொல்ல முடியாது. இது வந்து பேசிக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன். நீங்கள் இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் இன்ச்சு பை இன்ச்சாக நீங்கள் குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாம் என்ன குரூப் 1 எக்ஸாம் கூட உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் அவுட் ஆஃப் அந்த 360 டிகிரி ஆங்கிளில் வந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி படிச்சிங்கன்னா எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேதர் பண்ண முடியும் நீங்களே தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அது வந்து ஒருத்தர் நினச்சி நீங்கள் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து 4 பேர் இல்லை 5 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக உட்காந்து நீங்கள் ஒரு சில டேட்டாஸ் வந்து நீங்கள் இந்த கொஷின்ஸ் ஸோ நம்ம டிஸ்கஷன் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மாறவே மாறாது. ப்ளஸ்ஸு அதுக்கும் எப்படி சொல்லலாம்னா நீங்கள் டிஸ்கஷன் பண்ணி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வந்து உங்கள் மைண்டில் நல்லா ஸ்டோரேஜ் ஆகிடும். நம்ம ஓனாக படிக்கிறதும் நம்ம டிஸ்கஷன் பண்ணி படிக்கிறதும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஓனாக படிக்கும்போது ஒரு சில டேட்டாஸ் வந்து எல்லாமே என்ன பண்ணுவோம் உள்வாங்கி படிப்போம். ஆனால் நம்ம டிஸ்கஷன் பண்ணி படிக்கும்போது காதால் கவனிப்போம், ப்ளஸ்ஸு அதில் நம்ம கேட்டுகிட்டே இருப்போம் சரிங்களா. ஸோ கிராஸ் கொஸ்டின் என்ன கேட்கலாமா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கஷன் பண்ணி படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கீழ்காணும் கூட்டுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ 1930 பகத்சிங் சிட்டாகாங் ஆயுதப்படை தளத்தை தாக்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தவறு. இது வந்து பார்த்தா பகத்சிங் பண்ணியிருக்க மாட்டார் சரிங்களா. இப்போ மற்றவங்க யார் சார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சென். யார்? சூர்யா சென்னும் மற்றும் பார்த்தா அவருடைய சகாக்கள் அவங்க 2 பேரும் அதான் அவர்கள் எல்லாருமே இணைந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த சிட்டாகாங் ஆயுதப்படை தளத்தை வந்து தாக்கியிருப்பாங்க சரிங்களா. அப்போ அப்படி இருந்தால் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ பகத்சிங் வந்து அது தாக்கியிருக்க மாட்டார் சரிங்களா, அது வந்து தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் என்ன இருக்குது. 1929 பகத்சிங் அப்புறம் PK தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்சல்யூட்லி கரெக்ட் தான். சரிங்களா? இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, எதுக்காக சார் போய் குண்டு வீசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் நீங்கள் இந்த கான்செப்ட் வந்து டேட்டோடு நீங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில நேரங்களில் அவங்க டேட்டோடு கேட்குறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து கான்செப்ட் வந்து எப்போ நடந்திருக்குன்னா ஏப்ரல் 8, சரிங்களா? ஏப்ரல் 8 1929 நடந்திருக்கும். அதை பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட 2 மசோதா, சரிங்களா? அதனால் பார்த்தா மக்களுடைய பிரதிநிதிகளை எதிர்த்து என்ன பண்ணணுமா அந்த மசோதா வந்து நிறைவேற்ற பண்ணுறதா ஒரு கான்செப்ட் வந்திருக்கும். அதனால என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த 2 மசோதா வந்து நிறைவேறக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, குண்டு வீசியிருப்பாங்க. சரிங்களா? அப்படி என்ன சார் அந்த 2 மசோதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 மசோதா ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பாதுகாப்பு மசோதா, பொது பாதுகாப்பு மசோதா அண்டு வர்த்தக வழக்குகள் மசோதா. இந்த 2 மசோதா வந்து நிறைவேற்றுவாங்க அப்படின்றதுக்காக தான் இவங்க என்ன பண்ண நிறைவேற்றக்கூடாதுன்றதுக்காக போயிட்டு குண்டு வீசிட்டு வருவாங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இந்த கான்செப்ட் இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது, தவறு கிடையாது. 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் என்ன இருக்குது, 1925ஆம் ஆண்டு பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவினால் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. சரிங்களா? இது தவறு. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா ஆப்ஷன் 2 மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அதாவது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டாக. அப்போ இந்த விடையில் ஆப்ஷன் ஏ தான் மட்டும் சரி. சரிங்களா? 2 மட்டும் சரி. அப்போது ஆப்ஷன் அந்த ஸ்டேட்மெண்ட் 3ல் வந்து என்ன தவறு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பகத்சிங் போய்ட்டு இந்துஸ்தான் குடியரசு படையை வந்து நிறுவிருக்க மாட்டார். சரிங்களா? அப்போ யார் சார் இப்போ நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பேர் என்னன்னா சச்சிதானந்தா சன்யால், இவரும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ராம் பிரசாத் பிஸ்மிஸ் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? பிஸ்மில் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தா ஜெகதீஷ் சாட்டர்ஜி. இவர் 3 பேரும் இணைந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இந்துஸ்தான் குடியரசு அந்த சங்கத்தை வந்து நிறுவியிருப்பாங்க. அந்த இயரை வந்து ராங் இந்த இடத்துல 1925ன்னு கொடுத்துறாங்க. அது தப்பு. என்ன இயர்னா 1924 அக்டோபர் மந்த் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அக்டோபர் மந்த் தான் இது என்ன பண்ணியிருப்பாங்க, நிறுவியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ சச்சிதானந்தா சன்யால் இவர் எழுதிய ஒரு நூல் தான் பார்த்தீங்கன்னா புரட்சி இயக்கத்துக்கு ஒரு பாடப்புத்தகமாக பயன்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நூலுடைய பேர் பார்த்தீங்கன்னா பந்தி ஜீவன். இந்த நூல் தான் புரட்சி இயக்கத்துக்கு ஒரு பாடப்புத்தகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போது இந்த இந்துஸ்தான் குடியரசு படை வந்து நிறுவனாங்கல்ல, அது எங்கே அப்படி எந்த இடத்துல கூடின்னு கேட்பாங்க. சரிங்களா? சில நேரங்கள் கேட்டாங்கன்னா கான்பூரில் கூடி தான் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இந்துஸ்தான் குடியரசு படையை வந்து நிறுவியிருப்பாங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சில ஃபேக்டெல்லாம் இருக்குது இதனோட ரிலேட்டடாக. ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு யூடியூப் சேனலும் பண்ணது கிடையாது, முதல்ல முறையாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ இன்னும் நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ககோரி வழக்குன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? என்னது ககோரி வழக்கு, இதனோட ரிலேட்டடாக வர ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. ககோரி வழக்கு என்ன வருஷம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ 1925 இது வித் டேட்டோடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு 9. சரிங்களா? இதோடு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ககோரி வழக்கு அப்படின்னு என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ககோரி சதி வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு எப்படின்னா அதுக்காக ஒருத்தரை வந்து கொல்லிடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் போயிட்டு எல்லாமே கைது செஞ்சுருவாங்க எல்லாருமே. சரிங்களா? அப்போது அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இன்சிடெண்ட் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னோ. சரிங்களா? இந்த இன்சிடெண்ட் எங்கே நடக்குன்னா லக்னோ டு சகான்பூர். அது சகான்பூர் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷன் பேர் தான் என்னது
ககோரி அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது சரிங்களா. இந்த ககோரி ரயில்வே ஸ்டேஷன் தான் என்ன பண்ணியிருப்பான் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும். என்ன ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த தபால் கருவூலத்தை வந்து கொள்ளையடிக்கணும் அப்படி தான் பிளான் பண்ணி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க என்ன பண்ணுவாங்க கொள்ளையடிச்சு போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா இருந்த ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக உண்டாக்கியிருப்பாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பெரிய கான்செப்டாக அவங்க சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதிர்ச்சிக்குள்ளாகிருப்பாங்க. அவ்வளோதான் நம்ம அந்த கான்செப்ட் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த தப்பிச்செல்லாம் வந்தாங்கல்ல சரிங்களா. இவங்க போய்ட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு என்ன பண்ணுவாங்க ஜெயிலுக்கு போய் பிடிச்சி போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா இந்த ககோரி சதி வழக்கத்துலேருந்து தப்பிச்சு வந்து அப்புறம் பார்த்தோன்னா சந்திரசேகர் ஆசாத் சரிங்களா. என்னது சந்திரசேகர ஆசாத் இவருடைய தலைமையில் சரிங்களா திரும்ப என்ன பண்ணுவோம் ஒன்று கூடி 1928 செப்டம்பர் மாதம் 9 to 10 அந்த டேட்டுக்குள்ளே பார்த்தோன்னா பெரேஷ்லா கோட்லா அந்த கிரவுண்டில் சரிங்களா என்ன பண்ணியிருப்பாங்க இவங்க எல்லாமே ஒன்று கூடி இதுக்கு முன்னாடி இருந்துச்சுல்ல என்னது இந்துஸ்தான் குடியரசு சங்கம் அப்படின்னு இருந்தது இல்லை. இதை என்ன பண்ணியிருப்பாங்க பேரை மாற்றிருப்பாங்க அகைன் பேரை மாற்றிருப்பாங்க. அந்த டேட்டோட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. 1928 செப்டம்பர் 9 to 10 என்ன கிரவுண்டு அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க சரிங்களா. பெரேஷ்லா கோட்லா சரிங்களா. அதை பெரேஷா கோட்லா அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அந்த மாதிரி கிரவுண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேர் மாற்றிருப்பாங்க அப்படின்னா ஏன்னா இந்துஸ்தான் குடியரசு சங்கம் அப்படின்றத இந்துஸ்தான் சோஷலிஸ்ட் சங்கம் அப்படின்னு மறுபெயர் வந்து அமைச்சிருப்பாங்க சரிங்களா. மறுபெயரிட்டு இது மாதிரி பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த கிரவுண்டு வந்து ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா சொல்லும்போது நம்ம அந்த ப்ரொனவுன்ஸ் வந்து கரெக்டாக சொல்லலைன்னு நினைக்கிறேன் சரிங்களா. அதாவது பார்த்தோன்னா பெரேஷ்லா அதாவது பெரோஷா கோட்லா அப்படின்ற ஒரு கிரவுண்டு சரிங்களா. அது பெரோஷா கோட்லா அந்த கிரவுண்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களாம் ஒன்று கூடி இந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் பார்த்தோன்னா இதனுடைய ரிலேட்டடாக இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிங்க. என்னென்னா ஸோ சாண்டர்ஸ் கொலை அப்படின்னு இருக்குது. அது சாண்டர்ஸ் கொலை அப்படி பார்த்தீங்கன்னா இதனோட டேட் வந்து தெரிஞ்சுக்கணும் 1928 டிசம்பர் மந்த்து சரிங்களா. அதுவும் பார்த்தோன்னா லாலா லஜபதி ராய் இவர் பார்த்தோன்னா பஞ்சாபினுடைய சிங்கம்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய டெத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலி இந்த 1928 இருந்தாலும் ஸோ இதுக்கு இன்க்ளூடன்றதுனால இந்த டேட் நான் கொடுக்குறேன். 1928 நவம்பர் 17 லாலா லஜபதி ராய் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ இறந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா சென் அவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1933 பிப்ரவரி மாதம் 16 கைது பண்ணி வழக்குகளை விசாரணிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1934 ஜூன் மாதம் 12 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி தூக்கிலிட்டு இருப்பாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் பகத்சிங்கை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ பகத்சிங் வந்து எப்போ இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1931 மார்ச் 23 வந்து டெத்தாக இருப்பார் சரிங்களா. அஞ்சாம் நெஞ்சம் அப்புறம் பார்த்தோன்னா இவர் நிறைய பட்ட பேரெல்லாம் இருக்குது சரிங்களா. அஞ்சாம் நெஞ்சம் அப்புறம் பார்த்தோன்னா புரட்சி பகலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு நேமெல்லாம் இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் கொஞ்சம் நல்லா தெளிவாக கொஞ்சம் படிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம ஒரு ஆர்டரை வந்து படிச்சிருப்போம். சில பேர் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம எப்படி ஈஸியாக எழுதிக்கலாம். நம்ம வந்து எப்போயுமே ஆர்டர் வைஸ் நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. இது ஃபஸ்ட்டு வரும்னு. ஸோ அது மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம எந்த ஆர்டரில் படிச்சிருப்போம்னா அந்த இயரை வயசு நம்ம படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு குடியரசு படிச்சிருப்போம். அதுக்கு பார்த்தா ரிவோல்ட்டு இதெல்லாம் பார்த்தோன்னா அவருடைய செய்தித்தாள்கள் அப்புறம் இதழ்கள்னு சொல்லுவாங்க. அப்புறம் புரட்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விடுதலை இப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 இதழ் இல்லைன்னா
5 செய்தித்தாள்கள் இருக்கும் சரிங்களா. ஸோ குடியரசுனாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்து வரதுனாவா 1925 சரிங்களா. ஏன்னா இந்த 1925 அட் த சேம் டைம் என்ன பண்ணியிருப்பான்னா சுயமரியாதை இயக்கம் வந்து தொடங்கியிருப்பாங்க. சரி, என்னது சுயமரியாதை இயக்கம் வந்து தொடங்கியிருப்பாங்க சரிங்களா. அந்த கான்செப்டும் இதே சேம் இயர் வரதுனால இதுவும் நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ குடியரசும் வந்திருக்கா, இது வந்து பார்த்தா 1925, இது வந்து ஃபஸ்ட்டு வரணும் சரிங்களா. செகண்டு பார்த்தா ரிவோல்ட் சரிங்களா. அதாவது 3 வருஷம் கழிச்சு எப்போயுமே நம்ம அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம படிச்சுப்போம் சரிங்களா. சில பேர் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு இயரை வச்சுட்டு ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து சொல்லும்போது ஸோ 3 வருஷம் கழிச்சு சரிங்களா 1928 திருப்பவும் ஒரு இதில் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரிவோல்ட் சரிங்களா. ரிவோல்ட் வந்து இங்கே கொடுக்கல, சரி ஓகே. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, திரும்ப 5 வருஷம் சரிங்களா. என்னது 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1933 புரட்சி வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இது வந்து 2 சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு வந்து பார்த்தோன்னா கண்டினியூட்டியாக வரும் சரிங்களா. அப்போ 1934 வந்து பகுத்தறிவு. அப்போ பகுத்தறிவு எத்தனை வரும், இது 3வது. அப்புறம் விடுதலை பார்த்தோன்னா ஸோ இதுவும் கண்டினியூட்டி தான் 1935 சரிங்களா. இதுவும் 4th வரும். அப்போது இதனுடைய சரியான வரிசை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 3, 4, 1, 2 சரிங்களா. ஆப்ஷன் பி தான் சரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு 3, அப்புறம் பார்த்தோன்னா 4, அப்புறமா 1, அப்புறம் 2 சரிங்களா. சில நேரங்களில் நீங்கள் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த நேமுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஜென்ரலாக நம்ம என்ன கான்செப்ட்னா ஸோ 1925 குடியரசு வந்து தொடங்குதுன்னா அதுக்கப்புறமா ரிவோல்ட்டு, அப்புறம் புரட்சி, அப்புறம் பகுத்தறிவு, அப்புறம் விடுதலை, அந்த கான்செப்ட் நம்ம வச்சுட்டு ஃபஸ்ட்டு 1925 ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷம், அப்புறம் 5 வருஷம், அப்போ கண்டினியூட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்கட்டாக நான் என்ன பண்ணிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். சில பேர் இன்னும் புது விதமான ஷார்ட்கட் நீங்கள் எதாவது வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல டீச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின்ஸ் மேபி கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சரிங்களா. அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் எழுதியிருப்பார் சரிங்களா. என்ன நூல்னா அது ஜாதி ஒழிப்பு சரிங்களா, ஜாதி ஒழிப்பு. இந்த நூலை எந்த வருஷம் அவர் தமிழில் பதிப்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. அதாவது தமிழில் பதிப்பித்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இதனுடைய இயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1936 சரிங்களா. ஏன்னா இந்த விடுதலை அதுக்கு அப்புறமா ஒரு ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின்ஸ் அப்படி வரும்போது ஸோ 1936 ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கீழ்கண்டவற்றுள் எவை சரியான வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டாக தவறா அப்படின்னு பார்த்தா ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்குது சரிங்களா, இல்லை எந்த ஒரு தவறும் கிடையாது. அதுக்கடுத்து பாருங்கள் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா, பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியாக தவறானா இதுவும் கரெக்டாக தான் இருக்குது, இல்லை எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ 3ஆம் ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா, கங்கை சமவெளி மேற்கில் யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் மிசோரம் வரை பரவியுள்ளது சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்குது. என்ன தவறாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மிசோரம் வரை கிடையாது, ஸோ வங்காள தேசம், அது வங்காள தேசம் வரை அது வந்து பரவி இருக்கு சொல்லியிருக்கலாம் சரிங்களா. கங்கை சமவெளி அது வரை தான் பரவி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வங்காள தேசம்னு இருந்து தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தவறாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி மேகாலயாவில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தவறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டான்னு பார்த்தீங்கன்னா ஸோ தவறு. என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்மபுத்திரா சமவெளி பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி எங்கே இருக்குன்னா ஸோ அஸ்ஸாமில் தான் இருக்குது. அது அஸ்ஸாமில் தான் இருக்குது பெரும்பகுதி. ஸோ இதனால் இதுவும் தவறாக தான் இருக்குது சரிங்களா. ஓகே, அப்போது ஸ்டேட்மெண்ட்டு 1, 2 தான் சரி. அப்போ அந்த வகையில் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி மட்டும் தான் சரியாக இருக்குது. சரி ஓகே, நம்ம இதுக்கான சொல்யூஷன் வந்து மூவ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான 360 டிகிரி ஆங்கிளில் நம்ம என்னென்னா இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இதில் நம்ம தேடி கண்டுபிடிச்சி என்ன மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த ராஜஸ்தான் சமவெளி இருக்குல்ல, ஸோ என்னென்ன ஆறுகளில் இது படிய வைக்கப்பட்டு இந்த ராஜஸ்தான் சமவெளி உருவானது அப்படின்னு சில நேரம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து என்னென்ன ஆறு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ லூனி ஆறுன்னு சொல்லுவாங்க, லூனி ஆறு. அதுக்கப்புறம் பார்த்தா சரஸ்வதி ஆறு. இந்த ஆற்றினுடைய படிவுகளால் தான் உருவானது எது சொல்லுவாங்க, ராஜஸ்தான் சமவெளி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ராஜஸ்தான் சமவெளியில் பார்த்தோன்னா நிறைய உப்பு ஏரிகள் வந்து நிறைய இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு முக்கியமான உப்பு ஏரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ
சாம்பார் ஏரின்னு எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ராஜஸ்தான் தான் இருக்குது. சரிங்களா? அதாவது சாம்பார் ஏரின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. சரிங்களா? அது என்ன பேர்னா புஷ்கர் ஏரின்னு சொல்லுவாங்க. புஷ்கர் ஏரி, சாம்பார் ஏரி இல்லைன்னா புஷ்கர் ஏரி சொல்லுவாங்க. இது நியரஸ்ட்டாக எதுக்கு அப்படின்னு இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூருக்கு பக்கத்தில் நியரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உலகின் பார்த்தீங்கன்னா 17வது பாலைவனம். என்னது 17வது பாலைவனம் என்னன்னா தார் பாலைவனம்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. சரிங்களா? தார் பாலைவனம் இங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் சமவெளியில் தான் இருக்குது. சரிங்களா? தார் பாலைவனம் இது பார்த்தீங்கன்னா என்ன மலைத்தொடருக்கு கிழக்கு மேற்கு அப்படின்னு சில நேரம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கு திசையில் தான் இது இருக்குது. அது ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கு திசையில் என்ன இருக்குன்னா தார் பாலைவனம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த தார் பாலைவனம் ரிமைனிங் அந்த 3ல் 2 மடங்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ராஜஸ்தானில் இருக்குது. ராஜஸ்தானில் இருக்குது. எத்தனை பங்குன்னு கேட்பாங்க? 3ல் 2 பங்கு. இது எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாலைவன பகுதி இருக்குல்ல, அதுக்கு பேர் கேட்பாங்க. அப்புறம் அரை பாலைவனத்துக்கு பேர் கேட்பாங்க. சரிங்களா? இந்த முழுவதுமாக இருக்கிற பாலைவனத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த முழு பாலைவனத்துக்கு பேர் மருஸ்தலி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது மருஸ்தலி. அந்த முழுவதுமாக இருக்கிற பாலைவனத்துக்கு பேர் மருஸ்தலி. இதே அந்த அரை பாலைவன பகுதியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாங்கன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சில நேரங்கள் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த அரை பாலைவன பகுதிக்கு பாங்கரும், முழு பாலைவன பகுதிக்கு மருஸ்தலின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அப்போ நம்ம ராஜஸ்தான் சமவெளியை பற்றி நம்ம இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன். இதையும் தாண்டி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா கிடையாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டாஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் ஹரியானா சமவெளியை பற்றி பார்த்தீங்கன்னா இது பார்த்தோன்னா அதே மாதிரி தான். நம்ம ஒவ்வொரு சமவெளி அது பார்க்கும்போது என்னென்ன ஆறுகள் முக்கியமாக அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆறை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான என்னென்ன ஆறுனா சட்லெஜ் பியாஸ் சொல்லுவாங்க. சட்லெஜ் பியாஸ் இந்த ஆறு மற்றும் பார்த்தீங்கன்னா ராவின்னு சொல்லுவாங்க. இந்த நதிக்கரனுடைய என்ன இந்த நதிகளை வச்சு தான் என்ன ஆகுதுன்னா அந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளியிலேருந்து உருவாகுது. மற்றபடி இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளியில் ரொம்ப ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் அந்தளவுக்கு கிடையாது. சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம கங்கை சமவெளி அப்படின்னு பார்த்தோம்னாவே இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம். கிழக்கில் எவ்வளோ தூரம் வரை பரவி இருக்குன்னா வங்காளதேசம் வரை தான் பரவி இருக்குது. இங்கே மிசோரம் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய துணையாறுகள். சரிங்களா? அந்த கங்கை ஆற்றினுடைய துணையாறுகள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சில நேரங்களில் அந்த துணையாறுகள் பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன். கங்கை நதியினுடைய துணையாறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தா காக்கரா. அது காக்கரா. செகண்ட் பார்த்தீங்கன்னா காண்டக். இதெல்லாம் கங்கை நதியினுடைய துணையாறுகள்னு சொல்லுவாங்க. காண்டக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? கோசி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யமுனை. அதுக்கடுத்து சாம்பல். அதுக்கடுத்து பெட்வா. இதெல்லாம் பார்த்தோன்னா கங்கை நதியினுடைய துணையாறுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா பிரம்மபுத்திரா சமவெளியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாகவே அது எங்கே வரை பரவிக்குன்னா பெரும்பகுதி அஸ்ஸாம் வரை தான். அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்மபுத்திர சமவெளியை பார்த்தோன்னா சதுப்பு நில காடுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன வகையான சதுப்பு நில காடுகள்னா தராய் எனப்படும். சரி, தராய் எனப்படும் ஒரு வகையான சதுப்பு நில காடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அது எங்கே இருக்குன்னா பிரம்மபுத்திரா சமவெளியில் இருக்குது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனோட ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ தான் நம்மளுக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா முக்கியமான டேட்டா ஃபேக்டர் அந்த ஒரு டைப்பில் பார்க்கும்போது இதுதான் இருக்குது. இதையும் தாண்டி கேட்டாங்கன்னா இது ரொம்ப ரொம்ப டெப்த்தான ஸ்கூல் புக்கில் இவ்வளோ டேட்டாஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி கேட்பாங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு சில புக்ஸ் ரெஃபர் பண்ணிங்கன்னா நிறைய டேட்டாஸ் தெரியும். சப்போஸ் நம்ம சொல்லிக்கிற டேட்டாஸை விட உங்களுக்கு வேறு எதனா டேட்டாஸ் தெரிஞ்சால் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம ஸ்டேட் லெவலில் மொத்தம் 10 மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம்.
ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க வந்து சீக்கிரமாக நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு என்னென்ன எக்ஸாம் நடக்கும், ஸ்டேட் லெவல் ஃபஸ்ட் மார்க் டெஸ்ட் எப்படி நடக்கும், செகண்ட் மார்க் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப் டு 10 மார்க் டெஸ்ட் வரையும் டேட் வந்து கொடுத்துருவோம். அட் த சேம் டைம் ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லேயும் ஸோ டாப்பர் வருவாங்கள்ல அவங்களுக்கு ப்ரைஸும் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு அந்த மார்க் நீங்கள் எடுத்திங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் தருவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போதுலேருந்தே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சலாம். புவிசார் குறியீடு பொருட்களை அதன் இடத்துடன் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பொருள் அதனுடைய இடம் சரிங்களா. ஸோ பார்த்த உடனே இது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ மஞ்சள் வந்து பார்த்தோன்னா ஸோ ஈரோடு சரிங்களா. அப்போது ஈரோடு வந்து இங்கே என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது சரிங்களா. அடுத்து பாயினாவே உங்களுக்கு தெரியும். ஸோ பத்தமடை தான். ஸோ அது 3வது இடத்துக்கு இருக்குது. அப்புறம் வண்ணப்பூச்சி ஓவியம்னா ஸோ தஞ்சாவூர் நீங்கள் ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ 4th இருக்குது. அப்புறம் சுங்குடி சேலை பார்த்தீங்கன்னா ஸோ மதுரை. அப்போ இதுதான் 1 சரிங்களா. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 தான் சரியான விடை. 2, 3, 4, 1 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இப்போ இதனுடைய ரிலேட்டடாக இன்னும் ஒரு சில புவிசார் குறியீடுக்கு ஒரு சில பொருளெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ எழுதி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் நம்ம 360 டிகிரி ஆங்கிளில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ தேங்காய் சரிங்களா. தேங்காய்க்கு வந்து அதுக்கான இடம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஏத்தோ மொழி சரிங்களா. ஏத்தோ மொழி இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாமே இம்பார்ட்டன் தான் சரிங்களா. எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, எல்லாமே இம்பார்ட்டன் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மலை வாழை. அது மலை வாழை இது வந்து எங்கே இருக்குன்னா ஸோ சிறுமலையில் வந்து இது இருக்குது சரிங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிற்பங்கள்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிளேஸு எல்லாருக்குமே தெரியும். மாமல்லபுரம் சரிங்களா. மாமல்லபுரம் இல்லை மகாபலிபுரமும் சொல்லிக்கலாம் சரிங்களா. அதுவும் அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஸோ பாரம்பரிய பூத்தையல்னு சொல்லுவாங்க. என்னது பாரம்பரிய பூத்தையல் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான பிளேஸ் அது வந்து பார்த்தோன்னா நீலகிரி தான் அதனுடைய பிளேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய இருக்குது சரிங்களா. ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கு பார்த்தோன்னா நம்ம குத்து விளக்கு சரிங்களா. குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான பிளேஸ் வந்து எதுனா ஸோ நாச்சியார் கோவில் குத்து விளக்கு வந்து இதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. நாச்சியார் கோவில். அதுக்கு அது பார்த்தீங்கன்னா ஸோ வெண்கல சிலைகள்னு சொல்லுவாங்க. வெண்கல சிலைகள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாமி மலை வரும் சரிங்களா. சுவாமி மலை தான் இதுக்கான ஃபேமஸான பிளேஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ போர்வைகள்னு ஒரு கான்செப்டே இருக்குது சரிங்களா. இதுவும் ரொம்ப ரொம்ப புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. போர்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா ஸோ பவானி இல்லை புவானின்னு சொல்லுவாங்க. புவானின்னு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா புவானின்னு தான் இருக்குது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏன்னா பவானி சில இடத்துல நம்ம சொல்லிகிட்டு இருப்போம், அதனால் புவானி சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ வெண்பட்டுக்கான ஃபேமஸான பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ சேலத்தில் பார்த்தீங்கன்னா வெண்பட்டு வந்து இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கோயில் நகைகள் அதுக்கான ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கே தெரியும், கோயில் நகரம்னாலே தெரிஞ்சிருக்கும், அதாவது நாகர்கோவில் சரிங்களா. அது கோயில் நகைகளுக்கு வந்து ஃபேமஸ் வந்து நாகர்கோவில் சரிங்களா. நாகர்கோவில் தான் அதுக்கான பிளேஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர்னாவே நிறையா இருக்கும். ஸோ தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாஞ்சூர் இது பார்த்தீங்கன்னா ஸோ தலையாட்டி பொம்மை நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீணை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வீணைன்னு சொல்லிட்டு நம்ம மறந்துடுவோம். ஸோ வீணை வந்து தஞ்சாவூருக்கு ஃபேமஸ், அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலலாம் இருக்குது. ஸோ பட்டு அப்படின்னு நம்ம சொன்னாலே ஸோ காஞ்சி பட்டுவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரணி பட்டும் 2 ஃபேமஸ் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே நம்ம ஆப்ஷன் இருக்கும்போது எதுனா ஒன்று வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பட்டுக்கு எது ஃபேமஸ்னால் காஞ்சி அப்புறம் மற்றும் ஆரணி 2மே ஃபேமஸ் தான் சரிங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கும் இயந்திரம் அப்படின்னாலே ஸோ கோயம்புத்தூர் தான் சரிங்களா. கோயம்புத்தூர்னாவே மாவு அரைக்கும் இயந்திரம் சரிங்களா. மாவு அரைக்கும் இயந்திரம்.
ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி படிச்சுன்னா எக்ஸாமை நல்லபடியாக நீங்கள் எழுத முடியும். ஏன்னா ஒருனுடைய ரிலேட்டடாக வேறு எதாவது கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி இல்லை டிஸ்கஷன் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணால் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். நான் திரும்ப 1 செகண்ட் பாஸ்ட்டாக சொல்லிடலாம். தேங்காய்க்கு வந்து பார்த்தோன்னா ஸோ ஏத்தமொழி, மலை வாழைக்கு வந்து சிறுமலை, சிற்பங்களுக்கு வந்து மாமல்லபுரம், அப்புறம் பாரம்பரிய பூத்தைகள் பார்த்தோன்னா நீலகிரி, அப்புறம் குத்து விளக்கு பார்த்தோன்னா நாச்சியார் கோவில், அப்புறம் பார்த்தோன்னா வெண்கல சிலைகள் வந்து பார்த்தோன்னா சுவாமி மலை, அப்புறம் போர்வைகளுக்கு வந்து புவானி, வெண்பட்டு வந்து சேலம், கோயில் நகைகளுக்கு பார்த்தோன்னா நாகர்கோவில், டேஞ்சூரில் வந்து பார்த்தோன்னா ஸோ நிறைய இருக்கும். அதில் வந்து நம்ம ஒரு சில வந்து பார்த்தோன்னா தலையாட்டி பொம்மைகள், அப்புறமா பார்த்தீங்கன்னா வீணை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்புறம் பார்த்தா ஓவியங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தான் சரிங்களா. அதுவும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ பட்டு சரிங்களா. பட்டுனாவே உங்களுக்கு காஞ்சி பட்டு இல்லை ஆரணி பட்டு அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்னாவே ஸோ மாவு அரைக்கும் இயந்திரம் சரிங்களா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் நிறைய வேணும்னா நான் ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டிருக்கேன், போய் பார்க்காத போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.